கீரில் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாமா? 36, 61, 82. ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நான் தான் உங்கள் கிருத்தி பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண வந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி தான் பார்த்துக்கோங்க. 2023 மாடலு. ஆக்சுவலாக இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். கேட்டு அந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ, இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? நீங்கள் எடுக்கிறப்போ எவ்வளோ? 155, 1,55,000. இப்படி நெட் கேஷ் கொடுத்து எடுத்தீங்களா, இஎம்ஐயில் போட்டு எடுத்தீங்களா? டியூ போட்டு எடுத்தீங்க. டியூ போகிறப்போ எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலாக டியூவோட சேர்த்து நீங்கள் பே பண்ணுற வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோ? ஹலோ கைஸ், நான் தான் உங்களுக்கு கிருத்தி பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Ns160 BS6 மாடல். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2023 மாடல். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பிஃபோர் 2020 லான்ச் பண்ணப்போ கொடுத்தத BS6 அப்டேட் பண்ணப்போ இப்போ என்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம Ns160 பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஹைலைட் பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூமோட பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 to 35 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பிரைட்னஸ்லாம் பெருசாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆஃப்டர் மார்க்கெட்டாக நீங்கள் லைட் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வாங்கி போடணும். இது வந்து 30 to 35 வோல்ட் தான். ஸோ அந்தளவுக்கு பெருசாக பிரைட்னஸ் இருக்காது. அது இல்லாமல் இது என்ன லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பல்பு தான். இண்டிகேட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நார்மலாக எல்இடி தான் நான் சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்இடிலாம் கிடையாது, நார்மல் பல்பு தான் எல்இடி. அதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து சிங்கிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பிரேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வர ஏபிஎஸ்சில் இருக்க மாதிரியே ஒரு ரிங் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் டூயல் ஏபிஎஸ் நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் டூயல் ஏபிஎஸ்னால. ஸோ அது அப்ளை ஆகுது வந்து பேக்கில் இருக்கும். அது வந்து ஸ்பீட் சென்சார். 90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. NS200 பார்த்துக்கிட்டிங்கனாலே 130 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் பாயிண்ட் தான் சொல்லலாம் கைஸ் சொல்ல போனால். அதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 இல்லாதது கூட Ns160 இருக்கும். அதுதான் மேஜர் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்ல மாட்டேன். அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிக்கர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பேட்டரி இல்லாமல் எங்கேயாச்சும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம கிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். இதில் இருக்கிறதுல ஹைலைட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ லான்ச் ஆகிற எல்லா பைக்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் இருக்காது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பின்னாடி அதை போட்டு இப்படி வண்டி தூக்கி தான் பண்ணணும்லாம் இல்லை. கேட்டம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இருக்காதுங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன் இதுக்கு சென்டர் ஸ்டாண்டுன்றது. ஏன்னா இதிலே மேனுஃபேக்சர் பண்ணுறப்பே சேர்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜராக என்ன பெரிய அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம லான்ச் ஆன புதுசில் BS6 பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அலாய் கொடுத்தாங்க. அது ஏகப்பட்ட பேருக்கு பிடிக்கல. அந்த ஏகப்பட்ட பிரச்சனை வந்த வச்சு ஃபைனலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அலாய் கொடுத்துட்டாங்க இந்த வண்டிக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டிஸ்க்கு வந்து ஸ்மால் சைஸ் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. NS200 கம்பேர் பண்ணுறப்போ பேக்லேயும் டிஸ்க் இருக்குது. ஏபிஎஸ்னால் ஆப்வியஸ்லி டிஸ்க் பிளேட் இருக்கும். இது பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு என்ன ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது லிக்விட் கூல் இல்லை, ஆயில் கூல். நமக்கு அந்த ஃபேன்லாம் வராது. ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா காஸ்ட் கட்டிங்ன்ற ரீசனால் நமக்கு வந்து ஆயில் கூல் தான் கொடுத்தாங்க, லிக்விட் கூல் கொடுக்கல. இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம ரொம்ப தூரம் போனோன்னா இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா அது கூல் ஆகாது, ஃபேன் ஓடாத ரீசனால். பார்த்தீங்கன்னா எல்லா NSல வர மாதிரி இதுலேயும் அண்டர் பெல்லி எக்ஸைட் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே அனலாக் ப்ளஸ் கிளாக் டிஜிட்டல் கஸ்டமர் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இது வருஷம் லான்ச் பண்ண பைக் இதுலேருந்து இதே மாதிரி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக மேஜராக அந்த அப்டேட்டும் இல்லை. ஏபிஎஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயிலு, அதுக்கப்புறம் பேட்ரி, ஹை பீம், லோ பீமு, நியூட்ரலு, இண்டிகேட்ரு, மேனுஃபேக்சரிங் லைட்டு. ஆக்சுவலாக இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃபீச்சர் பெருசாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க. இந்த வண்டியை பற்றி சொல்கிற அளவுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 2020க்கும் இப்போ 2023க்கும் என்னடா பெருசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லான்ச் 2020 லான்ச் ஆன பைக் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 140. ஆக்சுவலாக நான் Ns160 தான் வச்சுருக்கேன். நான் வாங்குறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா 140 கொடுத்து வாங்கினேன். இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 155K அப்படின்னு சொல்லிட்டு பிரதராக சொன்னாங்க.
ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கார், இவர் தான் சார் தான் அந்த வண்டியோட ஓனரு. கேட்டு அந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ நீங்கள் வந்துச்சு நீங்கள் எடுக்கிறப்போ எவ்வளோ? 155, 1,55,000. இப்படி நெட் கேஷ் கொடுத்து எடுத்தீங்களா இஎம்ஐயில் போட்டு எடுத்தீங்களா? டியூ போட்டு எடுத்தீங்க. டியூ போகிறப்போ எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலாக டியூவோட சேர்த்து நீங்கள் பே பண்ணுற வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோ? இது மட்டும் தான் இவங்க இப்போதைக்கு 2023 அப்டேட் பண்ணது, வேறு எதுவும் அப்டேட் பண்ணல. எதுவுமே கொடுக்காது, அப்போ பழைய ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்கலாமே. வாட்ஸ்அப் தெரியல. சரி ரைட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியோட இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் முக்கியமான சொல்லது மறந்துட்டேன், இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், அது மட்டும் இன்னும் மாற்றலை. 2020 அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. 2020 மாடல் பிஃபோரில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்செலாம் இருந்துச்சு பெட்ரோலுக்கு. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு கிடையாதுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. இல்லை, ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வண்டி ஓட்டுறப்போ இப்படி இந்த ஃபீல் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிரர் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே கொஞ்சம் விசிபிள் தாங்க தெரியும் இந்த மிரரில். பேக்கில் வைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ். ஆக்சுவலாக இதுதான் இவ்வளோ தான் தெரியும். நம்ம சிங்கிளாக ஒட்டு போகிறப்பே நம்ம கை ஃபுல்லாக இதெல்லாம் மறைச்சிக்கும். இதில் பில்லியெல்லாம் உட்காந்து வந்தீங்கன்னா அது இது மட்டும் தாங்க தெரியும் இந்த மிரரில். ஸோ அப்புறம் எதுக்கு இந்த மிரர் எனக்கு போகிறீங்க தெரியல. சரி எனிவேஸ் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோங்க கைஸ். என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபுல் கிளச்சா? ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டேன் நம்மக்கிட்ட இப்போ NS160 இருக்குது. அதோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா புது பைக்கு இப்போ தான் பையன் வந்து 393 கிலோமீட்டரே ஓட்டியிருக்காங்க. ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பழைய NS ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக ஃபியூச்சர்ஸ் தான் பெருசாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓட்டுறதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக BS6 2020 லான்ச் பண்ண பைக் வாங்கி நம்ம ஆக்சுவலாக 20லாம் இல்லை 21ம் சரி 22ம் சரி 20ம் சரி நம்ம BS6 பைக் வாங்கணும் இல்லைங்க. அந்த பைக்கில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது இந்த வண்டியும். பெருசாக எனக்கு வந்து 2023 வண்டி ஓட்டுற மாதிரி எந்த ஃபீலும் வரல. அண்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிதுங்க பைக்கு. அண்ட் டாப் எண்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்க இதோட ஆக்சுவலாக புதுசாக பைக் வாங்கின எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஃப்ரண்ட்டு பிரேக் பிடிக்கிறப்போ ஏதோ ஒரு பூச்சி கத்துற மாதிரி சவுண்டு வரும். அது வந்து நிறைய பேர் வந்து ஏதோ வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ABS அப்ளை ஆனால் அந்த மாதிரி சவுண்டு வருங்க. வண்டியோட ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், இதோட டாப் அண்ட் ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாமாங்க. 2023 நியூ மாடல். ஸோ இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். கீரில் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாமா? 36, 61, 82. ஆக்சுவலாக இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சம் ரீசன்ஸால் செக் பண்ண முடியல. எம்டி ரோடாக தான் செக் பண்ணியிருக்கலாம். இருங்க. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்டு ஓகே. ஆக்சுவலாக என்னாச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த ரோட்டில் செக் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வண்டிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி நான் போட்டலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். See you later. Bye.